இன்றைக்கும் கர்த்தரை விசுவாசிக்கிற கர்த்தருடைய பிள்ளைகளே, ஏன் இந்த அக்கினி சூளை போன்ற அனுபவங்கள்? ஏன் நம்முடைய வாழ்க்கையிலே விசுவாச பக்தர்கள் உண்மைதான், ஜபிக்கிறவர்கள் உண்மைதான், ஆராதிக்கிறவர்கள் உண்மைதான், இயேசு என்ற பெயரை சொல்வதும் உண்மைதான், கர்த்தரில் வாழ்கிறேன் என்று சொல்வதும் உண்மைதான், ஆனால் நம்முடைய வாழ்வில் எதிர்கொண்டு வருகிற பிரச்சனைகளை பார்க்கும் பொழுது அக்கினிமயமான பிரச்சனைகள், குடும்பத்தை சந்தித்து கொண்டிருக்கிற பிரச்சனை, அக்கினிமயமான பிரச்சனை, அக்கினி சூளை போன்றது, தாங்க முடியல, அனுபவிக்க முடியாத கஷ்டம் என்று ஒவ்வொரு நாளும் உங்கள் நாட்களை செலவிட்டுக் கொண்டிருக்கிறீர்கள். வேதம் சொல்லுகிறது, அக்கினி சூளையிலே தூக்கி வீசப்பட்ட சாத்ராக், மேஷேக், ஆபேத்நேகோ ஆண்டவராகிய தேவன் மேல் நம்பிக்கை வைத்திருந்த பக்தர்கள் ராஜாவினுடைய கட்டளைக்கு கீழ்ப்படியாததினாலே அவர்கள் அக்கினி உக்கிரத்தை அனுபவிக்கும் பொழுது பரிசுத்த ஆவியானவர், சர்வ வல்லமை உள்ள தேவன், அவர்கள் ஆராதித்த தேவனாகிய கர்த்தர் அந்த அக்கினி சூளைக்குள்ளே இறங்கி 3 புருஷர்களை அல்லவோ அக்கினிக்குள்ளே போடுவித்தோம், ஆனால் 4 பேர் அக்கினிக்குள் உலாவுகிறார்களே, 4வது ஒரு புருஷனை பார்க்கிறேன், அவன் தேவ சாயலுக்கு ஒப்பாய் இருக்கிறான். கர்த்தருக்கு ஒரு கைத்தட்டு கொடுங்க பாருங்க என்று சிங்காசனமே பிரமிக்கத்தக்கதாக, தேசமே ஆச்சரியப்படக்கூடிய அளவிலே, உலகத்தில் இருக்கிற சகல ஜாதிகளும் திகைக்கக்கூடிய அளவில் ஒரு பெரிய மகா பெரும் மேன்மையை சர்வ வல்லமை உள்ள தேவன் அந்த அக்கினி சூளைக்குள்ளே உருவாக்க வேதம் சொல்லுகிறது, அவர்கள் கேடுகளும் பாடுகளும் சிரமங்களும் கஷ்டங்களும் இன்றி தங்கள் தலைமயிர் கூட கருகி போகாது, தங்கள் வஸ்திரங்கள் கூட எரிந்து போகாமல், தங்கள் சரீரங்களில் எவ்வித காயங்களும் இன்றி அவர்கள் அக்கினியின் உக்கிரத்தை விட்டு வெளியே வந்தார்கள், அக்கினி சூளையை விட்டு வெளியே வந்தார்கள். தேவனுடைய பிள்ளையே, இன்றைக்கும் அக்கினி சூளை போன்ற அனுபவங்களை சந்தித்துக் கொண்டு தருணம் செய்து கொண்டு பிரயாணம் செய்கிற கர்த்தருடைய பிள்ளையே, உன் தலை மயிர் கருகி போவதில்லை, உன் சரீரத்திலே தளம்புகளும் காயங்களும் கஷ்டங்களும் வராது, உன் வஸ்திரம் கூட நஷ்டப்படாமல், உனக்கு இருக்கிற நன்மைகள் கூட இழந்து போகாமல், எவ்வித சேதமும் இன்றி கர்த்தராகிய தேவன் இந்த அக்கினி சூளையின் நடுவிலே தேவனாகிய கர்த்தர் உனக்கு அனுக்கிரகம் செய்து உன்னை காப்பாற்றி, உன்னை மேன்மைப்படுத்தி, உனக்கு அற்புதம் செய்து, உன்னை தன்னுடைய மகத்துவமான மகிமைக்குள்ளே மூடி நிச்சயமாய் 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 உன்னை வெளியே கொண்டு வருவார்.